பேச்சாளராக பேசவிருப்பது கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி அவர்கள். ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 18வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்துக்கு தலைவர் திரு வேலுசிவா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எண்ணியல்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸை நம்ம இடது கையில் இல்லை இடது காலில் எழுதிக்கலாம். ப்ளூ கலரில் நார்மலாக ப்ளூ கலர் பெனில் எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பரை பல தடவை மந்திரம் மாதிரி சாண்ட் பண்ணலாம். அப்புறம் நோட்லேயுமே பல தடவை எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்யூஷன் வேண்டி அந்த நம்பர்ஸ் எழுதுகிறோமோ அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் நடந்துருமா அப்படின்னா, புதன் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு உடனே நடக்கும். புதன் வீக்காக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம், ரொம்ப நாளாக அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் அதற்கு சொல்யூஷனே கிடைக்கல. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன எண் யூஸ் பண்ணால் நமக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னா 741. இந்த நம்பரை 741ன்னு சொல்லிடக்கூடாது, தனித்தனியாக தான் சொல்லணும். 741 இந்த நம்பரை நம்ம பல தடவை எழுதலாம், சொல்லலாம். இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கிடைக்காம இருக்கோ அதுக்கு உடனடி தீர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம வாழ்க்கையில் பெருசாக எந்த விதமான இதுவும் இல்லை, முன்னேற்றம் இல்லை, நல்லது ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 4418. இந்த நம்பரை 45 தடவை சொல்லணும், இல்லை 45 தடவை நோட்டில் எழுதணும். இதை டெய்லியுமே எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஒரு வழி பிறக்கும். அதே மாதிரி அவங்க நினச்சி பார்க்காத அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கு, இல்லை ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகாமல் அரைக்குறையாக நிற்கிது, பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு. அது எந்த விஷயம் வேணால் இருக்கலாம். நம்மளோட தொழில்லையோ, இல்லை நம்ம வீடு சார்ந்த வீட்டில் ஒரு விஷயமோ, இல்லை ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், இல்லை ஒரு இடம் வாங்குகிறோம், அதில் அது தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை பாதி ஸ்டார்ட் ஆகி பெண்டிங்காக நிற்கிது, நடுவில் நிற்கிது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த விஷயம் முடியணும், முழுசாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 293765 இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம், இல்லை சொல்லலாம், இல்லை இடது கை இல்லை காலில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த என்ன சொல்லுதுங்க, பாதியில் நிற்கிற அந்த வேலை சீக்கிரம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அடுத்தது கெட்ட பழக்கம் இருக்குது. அதாவது கெட்ட பழக்கம்னா அது சிகரெட், என்ன சொல்லுதுங்க, அது புகைப்பிடித்தல், குடி மட்டும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், இப்போ செல்ஃபோனுக்கே அடிக்ஷன் ஆகிட்டோம். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயமே போதை தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த போதை பழக்கத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்னா அதுக்கு என்ன எண் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 84727223 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது அந்த போதை பழக்கத்துலேருந்து படிப்படியாக வெளில வந்துட முடியும். அடுத்தது எல்லாத்துக்குமே 90% பேர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கடன். அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு கடன் வாங்கணுன்னே அதை அடைச்சோன்னே அடுத்த கடன் வந்துடும். இப்படி கடனாக எங்கே கேட்டாலும் இஎம்ஐ கட்டுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு கடன் சார்ந்த இதுதான் யாரை பார்த்தாலும் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கடன் அடையறதுக்கு என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5747814981. இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் வழியும் பிறக்கும். அதுக்கான வருமானம் வரக்கூடிய வழியோ
இல்லை ஏதோ ஒரு இது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாதை கிடைக்கும். அதன் மூலிமா அவங்க வந்து அந்த கடனை அடைக்க முடியும். அடுத்தது வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இது வந்து மந்திர வார்த்தைகள்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விஷயங்கள் இப்போ எப்படி நம்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கிறோமோ, அது மாதிரி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும். அதான் வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லலாம். தமிழில் மந்திர வார்த்தைகள்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நிறைந்த செல்வ வளத்தை பெறணும், நான் செல்வ வளத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா வந்து கவுண்ட் 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 அப்படிங்கிற வார்த்தையை 3 தடவை சொல்லணும். அது கூட வந்து 5 2 0 இந்த நம்பரை சேர்த்து சொல்லணும். இப்படி சொல்லிகிட்டே இருக்க அவங்களுக்கு வந்து படிப்படியாக அவங்க செல்வநிலை வந்து உயரும். அதுக்கு அடுத்தது வந்து என்னால் வந்து பணத்தை ஈர்க்கவே முடியல. அதாவது இப்போ வந்து சில பேர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு கூட வழி தெரியல, எனக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது, பணத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன வேர்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ணலாம், என்ன வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னா வந்து ஃபைன் கவுண்ட் டிவைன். இந்த வார்த்தையை ஃபைன் கவுண்ட் டிவைன் இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக அவங்க மனசுக்குள்ளே உச்சரிச்சுட்டே இருக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த வழி எதை பண்ணுனா அவங்களுக்கு சிறப்பான முறையில் வந்து சம்பாத்தியம் கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அது மூலிமா அவங்க அந்த பணத்தை வந்து ஈர்க்க முடியும். அடுத்தது வந்து உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அதை சரி பண்ணணும், ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து பி 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 இந்த வார்த்தையை வந்து 4 தடவை சொல்லிகிட்டே இருக்கணும். 4 தடவை ரிப்பீட்டடாக சொல்லணும். அந்த வார்த்தை வந்து அப்படி 4 தடவை எழுதவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பெற முடியும். அடுத்தது வந்து நிறையா பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட்டு வந்து அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அவங்களுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங். அதாவது எதை பற்றினையாவது யோசனை ஓடிட்டே இருக்கும். அந்த சிந்தனையை அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. திரும்ப திரும்ப தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்போ தான் வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் அவங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தினால அவங்க வந்து தூங்க விடாமல் அது தடுத்துட்ருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண்ணங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் அப்படிங்கிற அந்த மந்திர வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க எண்ணங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த எண்ணங்கள் ஸ்டாப் ஆனால் தான் வந்து இவங்க ஒரு அமைதியான மனநிலைக்கு போய் தூங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் 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 அப்படிங்கிற அந்த மந்திர வார்த்தையை சொல்லணும். அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது வந்து தூக்கம் வரணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது, அதாவது எப்படி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணு ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆஃப் சொல்லும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஸோ இதை செய்யும்போது அவங்க வந்து நல்லா தூங்க முடியும். அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எதிரி இல்லை வேண்டாதவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க நம்ம சந்திக்க விரும்பலை, அவங்க கூட பேச விரும்பலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் அவங்க நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த மனிதர்களோட பேர் என்னவோ அது. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ராஜா அப்படிங்கிற நபர் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பார்க்க விரும்பலை, அவங்க கூட பேச விரும்பலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் அப்படிங்கிற மந்திர வார்த்தை சொல்லிவிட்டு அது கூட ராஜாங்கிற அவங்க பேரையும் சேர்த்து சொல்லணும். கட் ராஜா அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வராது. நீங்கள் அதே இடத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தால் கூட நீங்களும் அவங்களும் சந்திச்சிக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் மாறிடும். ஸோ கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா கேன்சல் நவ் அந்த நபரோட பேர். இப்போ கேன்சல் நவ் ராஜா அப்படிங்கிற வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபரை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியதில்லை, அவங்கள பார்க்காமே இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இன்னொன்று எதிரி தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா வந்து பஞ்சபட்சியில் வந்து அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை வந்து எந்த பறவைன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நெட்டில் அது அவைலபிளாக இருக்குது. பஞ்சபட்சி பறவை உங்கள் நட்சத்திரம் போட்டிங்கனாலே வந்துடும். அப்போ அந்த பறவையை வந்து என்ன பறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மயில் ஃபோட்டோவையும் பார்த்து சொல்லலாம், இல்லாட்டி முருகன் ஃபோட்டோவில் இருக்க மயிலை பார்த்து சொல்லலாம், இல்லை கோவிலில் இருக்க முருகன் கோவிலில் இருக்க அந்த மயில்கிட்டே சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா
அந்த எதிரி பேரை சொல்லி இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து, என்னை ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அவங்களோட டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும். ஆனால் இதெல்லாமே நியாயமான காரணங்களாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஒத்துழைக்கும். அதே மாதிரி சப்போஸ் சில இது வந்து சாமி கிட்ட இல்லாத பறவைகளாக இருக்கும். அப்படிப்பட்டதை நீங்கள் ஃபோட்டோவில் கூட பார்த்து சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக உங்களோட பஞ்சபட்சி பறவை உங்களுக்கு உதவும், உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும். அடுத்தது வந்து வெளிநாடு யோகம். எல்லாருமே வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து இல்லை அவங்க குழந்தைங்க ஜாதகத்தை கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறதுக்கு வந்து என்ன காரணம் இருக்கும்? ஒருத்தங்க வந்து வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அங்கே போய் நிரந்தரமாக தங்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து கல்விக்காக போவாங்க, ஒரு சிலர் தொழிலுக்காக போவாங்க, ஒரு சிலர் வேலைக்காக போவாங்க, ஒரு சிலர் வந்து அரசு அதிகாரியாக அந்த வெளிநாட்டுக்கு போவாங்க, அதாவது அரசு முறை பயணமாக போவாங்க, அந்த மாதிரி போவாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து தன்னோட சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக வெளிநாடு போவாங்க. ஸோ இது என்னென்ன காரணமோ இதுக்கான கிரக அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு உள்ள தசா புத்தி காலங்களில் அதுக்கான காரணத்துக்காக தான் அவங்க வெளிநாடு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து வெளிநாடு போகணுன்னாலே நம்ம நார்மலாக 12ஆம் பாவத்தை தான் சொல்லுவோம். வெளிநாட்டுக்கு 12ஆம் பாவத்தை வச்சு தான் ஒருத்தங்க வந்து வெளிநாடு போக சொல்லுவோம். அதே மாதிரி சில ராசிகளில் பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட அவங்க வந்து வெளிநாடு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா மேசம், கடகம், துலாம், மகரம். ஏன் இந்த ராசிகள், இந்த லக்னங்கள் அப்படின்னா வந்து இது வந்து சரராசிகள். சரம் அப்படின்னா ஓடிக்கொண்டே இருப்பது, நிற்காத ஒரு இடத்துல இருக்காது. ஸோ அதனால் இந்த ராசி லக்னங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு ரூல். அடுத்தது வந்து உபயராசிகளில் வந்து அவங்களோட நட்சத்திரம் வந்து 15லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. 15லேருந்து 30 டிகிரி அப்படின்னா உபய லக்னங்கள் வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த நாளும் வரும். இதில் 15லேருந்து 30 டிகிரி அப்படின்னா மிதுன ராசியில் வந்து திருவாதிரையும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் போவாங்க. கன்னியில் வந்து ஹஸ்தமும் சித்திரை நட்சத்திரமும் வரும். தனுசில் வந்து பூராடமும் உத்திராடமும் வரும். மீனத்தில் வந்து உத்திரட்டாதியும் ரேவதியும் வரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது வந்து பாவக ரீதியாக எந்த பாவகம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா வந்து 3, 7, 9, 12. ஏன் 3 அப்படின்னா அது சிறுதூர பயணத்தை குறிக்கும். 7 அப்படின்னா சொசைட்டி குறிக்கும். அப்புறம் 9 அப்படிங்கிறது வந்து தூர பயணத்தை குறிக்கும். 12 அப்படின்னா கடல் கடந்து செல்லக்கூடிய அந்த பயணத்தை குறிக்கும். அதனால் இந்த பாவங்களில் சப்போர்ட் இருந்து அப்படின்னா அவங்க வெளிநாடு போவாங்க. அடுத்தது வந்து வேலையில் தொழிலுக்காக போகக்கூடியதுக்கு வந்து 6, 10 சப்போர்ட் பண்ணும். 6ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணாதான் அவங்க வந்து வேலைக்காக வெளிநாடு போவாங்க. 10 சப்போர்ட் பண்ணாதான் அவங்க தொழிலுக்காக வெளிநாடு போவாங்க. அடுத்தது எந்த கிரகத்தோட அமைப்புனால அவங்க வெளிநாடு போக முடியும் அப்படின்னா சனி, குரு, ராகு, புதன். ஏன் அப்படின்னா வந்து சனி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 10ம் 11க்கும் உடையவன். ஸோ தொழில்காரகன். ஸோ அதனால் தொழிலுக்காக போகலாம் அப்படிங்கிற ஒரு இது. குரு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9க்கு உடையவன். ஸோ 9ங்கிறது வந்து தூர பயணத்தை குறிக்கும் இல்லையா, அதுக்காக. ராகு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம், அதனால். புதன் அப்படிங்கிறது வந்து 6ஆம் பாவத்துக்கு காலபுருஷனுக்கு வரும். ஸோ வேலைக்காக, அதனால் அப்படி சொல்லலாம். அப்புறம் வந்து 12ஆம் பாவாதிபதி வந்து நீர் ராசி ப்ளஸ் சரராசியில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. 12ஆம் பாவாதிபதி வந்து 9ல் இருந்தாலும் அவங்களும் வெளிநாடு போகலாம். அடுத்தது வந்து 12ல் வந்து சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரன் வந்து சரராசி ப்ளஸ் நீர் ராசியாக இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. அடுத்தது வந்து 12ல் ராகு இருக்குது, அது சரமாக இருந்தது, சரராசியாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து லக்னம், லக்னாதிபதி வந்து சரராசி இல்லை இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இல்லை சரராசி கிரகத்தால் லக்னமும் லக்னாதிபதியும் பார்க்கப்படுது அப்படின்னாலும் அவங்களும் வந்து வெளிநாடு போக முடியும். அடுத்தது வந்து லக்னாதிபதி வந்து நவாம்சத்தில் வந்து சரராசியில் இருந்ததுன்னா அவங்களும் வெளிநாடு போகலாம். இன்னொன்று நாடி அடிப்படையில் வந்து ராகு கேது அச்சுக்கு ஒரு புறம் குருவும் இன்னொரு பக்கம் சனியும் இருந்தது அப்படின்னா
சனிங்கிறது தொழில், குருங்கிறது அந்த ஜாதகர். ஸோ ஒரு எல்லையை கடந்தாதான் வந்து அவர் அந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். ஸோ அதை பார்த்தோன்னே அதை சொல்லிடலாம், அவங்க வெளிநாடு போனால் தான் இந்த ஜாதகம் வந்து ஜெயிக்கும், உள்நாட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு சேபிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது எந்த தசாபுத்தியில் அவங்க வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சனி, குரு, ராகு, புதன் இந்த தசையில் புத்தியில், அப்புறம் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தசா புத்தியில். அடுத்தது வந்து சந்திரனோட சேர்ந்த கிரகம் தசா புத்திலையும் ராகுவோட சேர்ந்த கிரக தசா புத்திலையும் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அடுத்தது வந்து 7.5 சனி காலத்தில் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். ஏன் அப்படின்னா வந்து 7.5 சனி அப்படிங்கிறது விரையச்சனி 12, 1, 2 அது கூட தொடர்பு பெற்று நடக்கும். அப்படிங்கும்போது அது சனிங்கிறது தனிமை குறிக்கும் கிரகம். ஸோ அவங்க வந்து அந்த சொந்த பந்தம், அந்த நாடு, தான் பிறந்த மண் இதெல்லாம் விட்டு பிரிஞ்சு வேறு நாட்டுக்கு போகணும். ஸோ அதனால் 7.5 சனியும் ஒருத்தங்க வெளிநாடு போகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து கோச்சாரத்தில் எந்த மாதிரி அமைப்பு வந்து வெளிநாடு செல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து சனி ராசிக்கு 12, 1, 2 இதில் வரும் காலங்கள், அதான் 7.5 சனி காலத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அப்புறம் வந்து கோச்சார சனி வந்து பிறந்த கால சூரியனை பார்க்கும்போது, அதே மாதிரி கோச்சார சனி வந்து 12ஆம் அதிபதியை பார்க்கும் காலத்துலேயும் ஒருத்தங்க வந்து வெளிநாடு போக முடியும். அடுத்தது வந்து கோச்சார சூரியன் வந்து பிறந்த கால சனியை பார்க்கும்போதும், அப்புறம் கோச்சார சூரியன் வந்து பிறந்த கால குருவை பார்க்கும் காலத்துலேயும் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அப்புறம் கோச்சார குரு வந்து பிறந்த கால சூரியனை பார்க்கும் காலத்துலேயே ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அப்புறம் கோச்சார குரு வந்து 9, 12ஆம் அதிபதி கூட சேர்ற காலத்திலும் இல்லை பார்க்குற காலத்திலையும் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அதே மாதிரி கோச்சார குரு வந்து பிறந்த கால சூரியனையும் செவ்வாயும் பார்க்கும் காலத்திலையும் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். அதே மாதிரி கோச்சார குரு வந்து 9 அல்ல 11 வரும் காலத்திலையும் ஒருத்தங்க வெளிநாடு போக முடியும். இதை தான் வந்து குரு 9 வந்தால் ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவங்க அந்த பிறந்த இடத்த இல்லை அந்த சொந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய இதைத்தான் வந்து அந்த பழமொழியாக சொன்னாங்க. நன்றி. கோயம்புத்தூர்லேருந்து கோகிலவாணி. எனது அலைபேசி எண் 94 86 23 92 95. நன்றி. கோவையை கோகிலவாணி கோகிலவாணி அவர்கள் ஜோதிட கதம்பம் என்ற தலைப்பில் நம்முடைய சில கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு கருணாகரன் ஐயா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எடுத்துட்டீங்களா?